இயருக்கு முன்னாடியே அவர் சன்னை வீட்டுக்கு வந்தார் வேறு விஷயத்துக்காக. அப்போது சொன்னார் அப்பாவுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது அப்படின்னு. ஷாக் ஆகிட்டு அப்புறம் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். அவர் அதெல்லாம் பற்றிலாம் கவலைப்படல. நம்ம எப்போ போல் நல்லா சிரிச்சிட்டு நல்லா சந்தோஷமாக தான் பேசினார். அடுத்த படத்தை எப்போ சார் நீங்கள் உங்கள் படத்தில் எனக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப உரிமையோடு கேட்பார். தெனாலிக்கு அப்புறம் வில்லன், லிங்கான் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கார். நல்ல மனிதர், எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பார். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அவரை விட வாய் விட்டு சிரிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. இன்னும் குமரிமுத்து அந்த மாதிரி ஒரு சிலர் தான். அந்த நோய் எப்படி அவரை தாக்குச்சுன்னு தெரியல. நைஸ் மேன். I lost one of my friends. Good soul. நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஒரு தடவை தெனாலி ரீரிகார்டிங் நடக்கும்போது தான் எனக்கே தெரியும் அவர் ஒரு பெரிய மியூசிஷியன். ஏஆர் ரஹ்மான் பார்த்துட்டு இந்த கேரக்டர் இவர் பண்ணுறாரு. ஏன்னா அவர் கதை தெரியும் இல்லை ஏற்கனவே. அந்த படம் ரீரிகார்டிங்காக என் ஆஃபீஸுக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேரக்டர் இவர் கொடுத்துருக்கீங்களா, வெரி குட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இவருக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னு. சார் அவர் ஒன் ஆஃப் மை குரு சார் அப்படின்னார். ஸோ இவர்கிட்ட ஏஆர் ரஹ்மானே ஒர்க் பண்ணியிருக்காரு. கீபோர்டெல்லாம் வாசிச்சிருக்காரு அவருடைய மியூசிக்கில், லைட் மியூசிக்கில் மாதிரிலாம். ஸோ அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அது ரொம்ப சந்தோஷம். அது நிறைய மேடையில் சொல்லுவார். சொல்லிவிட்டு இது கே.எஸ். ரவிக்குமார் என்கிட்ட சொன்னது பெரிய விஷயம் இல்லை, ஏஆர் ரஹ்மான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போய் இன்னும் என்ன மறக்காமல் இருக்காரு அப்படின்ட்டு பெருமையாக சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ். லெட் இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். மதன் பாபு எனக்கு ஒரு நடிகராக முன்னாடியே ஒரு நட்பு உண்டு அவர் மேலே. ஏன்னா ஒரு இசை குடும்பம், அதனால அந்த முறையில் நடிகராக முன்னாடியே நாங்களும் ஒரு இசை குடும்பம் சொல்கிறோம். பழக்கம் 25 வருஷத்துக்கு மேலே. அடுத்து ஒரு நல்ல ஒரு செட்டிலான ஒரு நடிகர். அந்த சிரிப்பை வந்து யாராலையும் மறக்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு நடிகர். அதையும் தாண்டி ஒரு நல்ல பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானது. ரொம்ப நல்ல நண்பர். சாயந்தரம் இந்த செய்தி கேட்டு தெரிஞ்சப்போ ஃபீல் பண்ணேன். சொல்ல முடியாது யாருக்கு எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும். அருமை நண்பர் மதன் பாப் அவர்களுடைய மறைவு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமில்லை, திரையுலகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு இழப்பாகும். ரொம்ப அருமையான மனிதர். அவருடைய அந்த சிரிப்பு வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு, அதுதான் அவருடைய யூனிக் சிரிப்பாக இருந்தது. ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்பவுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வந்து அவங்க ஒய்ஃபு, அவர் கிட்டார் வாசிக்கிறது, அவர் பையன் பாடுறது, அவர் பொண்ணு பாடுறது, இதையெல்லாம் கேட்கும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு நோயே வராது. இந்த இசை உங்களுக்கு வந்து ஒரு மருந்து மாதிரி இருக்கும், மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் தினமும் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க, இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க. இசை விட ஒரு சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. அந்த மருந்து உங்கள் வீட்டிலேயே இருக்குது, அதனால் உங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கடுமையான, அதுவும் ஒரு புற்றுநோயின்றது சாதாரண ஒரு நோய் இல்லை. அது எப்படி வருது, ஏன் வருது, எதனால் வருதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நோய் அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டதை கேட்ட உடனே மிக அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்னுடைய படத்தில் உழைப்பாளையில் நடித்தார், சந்திரமுகியில் நடித்தார். சந்திரமுகியில் ஒரே ஒரு சீன் தான் அவருக்கு கொடுத்தேன். அவர் கேட்டார், என்ன சார் ஒரு சீன் அப்படின்னு, நீ வாப்பா, நீ வந்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அதை கண்ணாடியில் அவர் வந்து
வடிவேல் வந்து அது தலை சீவரத்தை பாட்டுட்டு 30 லட்ச ரூபா வண்டி வந்து உனக்கு தலை சீவர கண்ணாடியா அப்படின்னு அவர் கேட்குறதும், அந்த வடிவேல் வந்து அந்த தயிர் சாதத்தை அவர் முகத்தில் அடிக்கிறதும், இந்த ஒரு சீனே பெருசாக நின்றுச்சு. அந்த அளவுக்கு அவர் ஒரு சீனோ 2 சீனோ வந்தால் கூட அந்த சிரிப்பிலே நிறுத்திடுவார் எல்லாத்தையுமே. அப்படி ஒரு திறமையான நடிகர் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு அவருடைய மரணம். இப்படி நல்ல நடிகர்கள் எல்லாம் இப்படி மரணத்தை சந்திக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக். ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். எங்களுக்கு நல்ல நண்பர் அவர். ரொம்ப இயல்பாக எல்லாரும் கூட ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பார். அவர் இருந்தாலே அந்த இடமே கலகலன்னு இருக்கும். சிரிப்பு வச்சே வந்து ஒரு பெரிய நடிகராக திடீர்னு அவருக்கு ஏதோ வியாதி இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும், இப்போ தான் சொல்கிறாங்க. ஒரு வருஷமாகவே அவர் அந்த மாதிரி ஒரு டிசீஸில் இருந்திருக்காரு உங்களுக்கு, எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட எங்கேயோ பார்த்தேன், அவர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. எனக்கு ரொம்ப சேட். இந்த குடும்பத்தாருக்கு இந்த ஆழ்ந்தது தான். மதன் பாபு எங்களெல்லாம் விட்டு போனதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் அவரை பற்றி ரீகலெக்ட் பண்ணி பேசும்போது அவர் பண்ண நகைச்சுவை தான் ஞாபகம் வருது, சிரிக்கக்கூட முடியல. அவர் எல்லோருக்கும் நல்ல நண்பராக இருந்தார். அவர் யாருக்கு ஒரு தீங்கும் இழைச்சதா எந்த ஒரு செய்தியும் அது மாதிரி இல்லை. ரொம்ப நல்ல இசை ஞானி. எனக்கு பர்சனலாக அவரோட இல்லை நான் பாட ட்ரை பண்ண முடியலன்னும் போது எவ்வளோ எளிமையாக பாடலான்றத வந்து அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அவுட்டோரில் உட்காந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. பட் அப்போ என்னால் பாட முடியல. ஒண்டர்ஃபுல் பர்சன். அவருடைய சிரிப்பு இன்னும் என் காதில் ரீங்காரமாக கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு நல்ல உழைப்பாளி. எங்கள் சங்கத்தில் ஓடி ஆடி வேலை செய்வார். ஆமாம், எல்லா மீட்டிங்க்கும் வந்துடுவார். அவரும் சங்கத்துக்கு எதிராக ஒரு கச்சேரி ஒரு மியூசிக் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாரு. பட் அது ஃபினிஷ் ஆகாமல் போயிடுது. ஸோ தென்னிந்திய நடிகர் சங்கம் அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சக நடிகர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துள்ளார். நண்பர் மதன் பாப் அவருடைய மறைவு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சடன் இதாக வரணும். இனிய நண்பர். அவர் வந்து ஷூட்டிங் இருந்தால் எல்லாரையும் சிரிக்க வச்சு தானும் சிரித்து ஒரு கலகலப்பாக வச்சுருப்பார் அந்த இடத்த. அவருக்கு இப்படி ஒரு துயரமான ஒரு சம்பவம். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மதன் பாபுடைய நாங்கள்லாம் கூப்பிட்றது கிட்டு ட்ரிப்ளிகேன் வாசிகள். நான் மதன் பாபு எல்லாருமே ட்ரிப்ளிகேன்லேருந்து வந்தவங்க. 50 வருஷம் ஃப்ரெண்டு. ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. மதன் பாபு வந்து ஸ்டார்டட் இஸ் கெரியர் ஆஸ் எ மியூசிஷியன். நாடகத்துக்கு அப்போல்லாம் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு கிட்டார், ஒரு பேங்கோஸ், அந்த மாதிரி ஒரு ஹார்மோனி, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணி மியூசிக் போடுறதுல மதன் பாபு வந்து அப்போ ரொம்ப அதே சமயத்தில் ஸ்டோரி டிஸ்கஷனில் கலந்துப்பான். அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறது, சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஆல் இண்டியா ரேடியோவுடைய அப்ரூவ்டு ஆர்டிஸ்ட் மதன் பாபு. அதன் பிறகு ஒரு ஆக்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தபோது நான் என்னுடைய நம் குடும்பங்கிற தொலைக்காட்சி தொடரில் முதல்ல ஒரு ஃபுல் லெங்த் ரோல் கொடுத்து நான் கிட்டுவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கு உடனேயே சோவுடைய ட்ராமா சீரியல் கிடச்சிது. ஸ்டார்டட் ஆக்டிங். ரொம்ப கொஞ்சம் பிஸியாக ஆரம்பிக்கும் போது இதுக்கு நடுவில் மியூசிக் ட்ரூப் வேறு வச்சுருந்தேன். என்னென்னா மதன் பாபுவோட ஒய்ஃப் ரொம்ப நல்ல சிங்கர், டாட்டர் ரொம்ப நல்ல சிங்கர், சன்னும் நல்ல சிங்கர். ஸோ அந்த ஃபேமிலியே அவ்வளோ நல்ல இது. இப்போ முந்தானத்துக்கு கூட இறக்கும் தருவாயில் கூட அவனுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பொண்ணு பாடியிருக்கா. அதில் ஏதோ என்ன தாளம் நகருது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலேயும் அதை சொல்லி அந்த மாதிரியான கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த தன்னுடைய சுய நினைவோட குடும்பத்தோட
இருந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த 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 இஷ்டம் இல்லை. தனக்கு இப்படி இப்போ ஒரு கேன்சர் வந்திருக்குங்கிறத வெளியில் சொல்லவும் விருப்பம் இல்லை. அது பிகாஸ் அவன் வந்து எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியவன். தனக்கு வந்து யாரும் வந்து ஒரு சிம்பத்தட்டிக்காக அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிற ஃபீல் என்றைக்குமே உண்டு. அவனுக்கு உடம்பு சரியில்லையோன்னு எனக்கு இதில் சின்ன டவுட்டில் கூட நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது எனக்கு கூட ரொம்ப வீசிங் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. நீ நல்லவன் சேடா, உனக்கு எதுக்குடா அதெல்லாம் வருது அப்படின்னா. அப்போ நீ என்ன கெட்டவனா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்தாங்க, நான் என் பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன். அது வர்றது வம்சமாக வருது, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். பட் ஒரு வெரி கரேஜியஸ் பர்சன். தான் சொல்ல நினைக்க ஒரு விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடியவர். அதே போல் இந்த கலக்கப்போவது யார் போன்ற காமெடி ஷோ எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணேன். அதாவது அவனுக்கு வந்து இந்த ஸ்டாமரிங் உண்டு. அந்த ஸ்டாமரிங்கை மறைப்பதற்காகவே அந்த சிரிப்பை கொண்டு வந்து அந்த மதன் பாபுக்கு ஸ்டாமரிங் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ண முடிஞ்சுது. எந்த பேக்கிங்கும் கிடையாது, சினிமா பேக்கிங் கிடையாது. அவங்க அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. வேதத்தில் பல வேதங்களில் உள்ள பல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவன். சமஸ்கிருதம் அவ்வளோ நல்லா அதில் இருக்கிற ஸ்லோகம்லாம் சொல்லக்கூடியவன். பட் மரணம் என்பது யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது. அதான் நம்ம விட சிறியவர்கள், வயதில் குறைந்தவர்கள் இறக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்னொரு 10 வருஷம் இருந்தால் என்ன அப்படின்னு தோணுது. ஆனால் மிகுந்த உடம்பு கஷ்டப்படும் போது அந்த உடம்பு பெயின் இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த உடம்பை உதறிட்டு அந்த ஆத்மா போயிடும். அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். மதன் பாபுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தொலைக்காட்சி, மீடியா, அதே சமயத்தில் வெப்பு, நெட்டு இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒரு நடிகனாக மதன் பாப் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அதுதான் என்றைக்குமே நான் சொல்ல ஆசைப்படுறது. இழப்பு வந்தோம், ஆறுதல் சொன்னோம் அவங்க குடும்பத்துக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு நாளும் என்னடா 4 பேர் இருந்தோம் 3 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும் பாருங்க. அது போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அவர்களுக்கு என்னுடைய ஆறுதலையும் அந்த குடும்பத்துக்கு எப்பவும் நம்ம சப்போர்ட்டாக இருப்போங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கும் நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். மீண்டும் என்னுடைய அருமை நண்பன் அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களாலும் ரசிகர்களாலும் மதன் பாப் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற இனிய சகோதரர், ஒரு நட்புக்கு இலக்கணமானவர், கள்ளங்கபடமற்றவர், ஒரு பண்பாளர். அது மட்டுமில்லை, அவருடைய வாழ்க்கையை நான் இந்த முறையிலே அவர் ஒரு பண்பாளர், ஒரு நல்ல நட்பாளர் என்று சொல்லும்போது கூட ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். ஒரு இசையமைப்பாளர் மட்டுமில்லை, அதுவும் குத்துச்சண்டையிலே ஒரு சார்பட்டா பரம்பரையிலே ஒரு குத்துச்சண்டை வீரர் என்பதிலே கூட நான் உண்மையிலே பெருமை கொள்கின்றேன். குறிப்பாக 100க்கு மேற்பட்ட படங்களில் நடித்து அதன் மூலம் ரசிகர்களை ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியவர். தனக்கென ஒரு முத்திரையை திரைத்துறையிலே பதித்தவர். எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற நம்முடைய மதன் பாப் அவர்கள் பன்முகத்தன்மையிலே, குறிப்பாக ஒரு இசையில் என்று சொன்னால் ஏதோ அதாவது ட்ரம்ஸில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, அது கிட்டாரில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அதே போல் சில வகை இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வாத்தியக்கரில் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஒரு விசேஷ ஒரு திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆனால் 6 வகையான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் பிரத்யேகமாக வாசித்து ஒரு சிறந்த இசையமைப்பாளர் என்ற அந்த பெருமையை கூட பெற்றவர். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இன்றைக்கு திரையுலகில் அதே போன்று கோலோச்சி இருக்கும் இசையமைப்பாளர் ரகுமான் அவர்களுக்கே ஒரு குரு என்று சொன்னால் நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற, ஒரு கலையிலே வல்லமை பெற்ற, எல்லாவித ஆற்றலும் பெற்ற, பன்முகத்தன்மை கொண்ட அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நண்பரை இன்றைக்கு இழந்து விட்டது என்பது உண்மையிலே ஒரு தொண்டர்களுக்கும் சரி, அதே போன்று தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கும் சரி
அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து கலைத்துறைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகத்தான் நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே வந்து ஒரு சாதனையை வந்து படைக்கின்ற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வந்து நம்முடைய அருமை சகோதரர் மதன் பாபு அவர்கள் வெள்ளித்திரையிலும் சரி, சின்ன திரையிலும் சரி, பெரிய திரையிலும் சரி சாதனைகளை வந்து குவித்தவர். எவ்வளோ பேரோடு வந்து தொடர்பு கொண்டவர், எவ்வளோ பேரோடு நடித்தவர். ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு அவர் இறந்த பிறகு ஒரு சிலரை தவிர இன்றைக்கு வந்து அவருடைய இறுதி மரியாதை அவருக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த வகையில் கூட யாருமே வந்து வராதது என்பது நிச்சயமாக ஒரு சிலர் தவிர எல்லாரும் சொல்ல அன்பு சகோதரர் பாக்கியராஜ் கூட நான் பார்த்து வந்திருக்காரு. சிலரை தவிர இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து வராதது என்பது எந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கவலை தரக்கூடிய ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாகத்தான் நிச்சயமாக நாம் வந்து பார்க்க முடியும். எனவே அவருடைய மறைவு என்பது 71 வயசுன்றது இன்னும் வந்து அவர் ஒரு 15 ஆண்டுகள் அவர் வந்து வாழ்ந்திருந்தால் இன்னும் நிறைய படைப்புகள், நிறைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற வகையில் தனி சிரிப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். அந்த பாணியில் பார்த்தா மதன் பாபுக்கு வந்து அந்த சிரிப்பு என்பது ஒரு தனி பாணி. எனவே அந்த வகையில் வந்து அவருடைய அந்த கலைத்துறைக்கு வந்து அவருடைய அந்த இழப்பு சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் மிகப்பெரிய இழப்பாக இருக்கின்றது. எனவே அவர் இழந்து வாழ ஒரு குடும்பத்தாருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்ல திரைக்கலைஞன், நல்ல இசைக்கலைஞன், இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல மனிதன் மதன் பாபு அவரு சிரிக்காத ஒரு முகத்தை இன்னைக்கு தான் பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய படங்களில் நடிச்சிருக்காரு, பொன்னிமாக நடிச்சிருக்காரு. நான் படத்தில் நடிக்கும்போது என் படத்தை பார்த்து எல்லாம் கூட ஷூட்டிங்கில் மற்றவங்க எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஆனால் நான் கூட நடிக்கும்போது சிரிப்பு அடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டது அப்படிங்கிறது வந்து மதன் பாபு அவர்கிட்டையும் கொச்சின் அனிபான் அவர் இருக்கார். இவன் 2 பேர்த்துக்கு கூட நடிக்கும்போது தான் என்னால் சிரிப்பையை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவஸ்தைப்பட்டேன். அவ்வளவு என் மனசுலேயே அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க, ஜனங்க மனசுலேயும் அந்த அளவுக்கு அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ குறுகிய காலம் தான் அவர்கிட்ட எனக்கு பழக்கம் இருந்தாலும் ரொம்ப காலமாக சினிமாவில் பழகிற ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வர்ற மறைவு அளவுக்கு வந்துருச்சு. மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, கூட்டார் உறவினர், நண்பர்கள் எல்லாத்துக்குமே எனக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறேன். மதன் பாபு அப்படின்னு சொன்னால அவருக்கு அடையாளம் அவருடைய சிரிப்பு, அந்த சிரிப்பு இன்னைக்கு தெரியல தான் மீண்டும் பார்த்துருக்கேன். அவர் ஆத்ம சாந்தி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ். அவரோட சிரிப்பு இன்னும் கூட எல்லாரோட காதில் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட என் கூட மல்லிகைங்கிற சீரியலில் நடித்தார். அங்கே செட்டில் கூட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பார், பழைய ஞாபகம்லாம் பேசிகிட்டு இருப்பார். அவர் இருக்கும்போது கொஞ்சம் டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும். ஒரு நல்ல மனிதர் அவர். எனக்கு அவங்க ஃபேமிலியை வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ அவங்க சிஸ்டர், அவங்க ஃபேமிலிலாம் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். ஸோ அப்போவே சொல்லுவாங்க எங்கள் பிரதர் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்பாங்க. ஸோ இங்கே வந்து தான் நான் எங்கள் படம் பாரிஜாதம் போது சந்தித்தேன் அவர். அதுக்கப்புறம் அவரோட படம்லாம் பார்த்து எப்போவுமே நாங்கள் எல்லாருமே ரசிக்கிறது உண்டு. ஏன்னா எப்போவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அவர். ஸோ நம்ம ஒரு நல்ல கலைஞரே நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸு, அவரோட இழப்பு வந்து பெரிய லாஸு. யார்கிட்ட சொன்னாலும் ஐயோ அவரா அப்படி ஐயோ சிரிச்சுட்டே இருப்பாரு, நல்லா இருக்குமே அவரோட இது பண்ண படம் பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்குமே அப்படிம்பாங்க. ஸோ அவர் இல்லாமல் இருக்கிறது வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அது. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், கடவுள். திரைத்துறையில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரு நல்ல இசை கலைஞராகவும் நாடக நடிகராகவும்
திரைத்துறையின் நகைச்சுவை நடிகராகவும் இப்படி பல்வேறு பரிமாணங்களில் பிரகாசித்தவர் பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்கள். அவர் இன்றைக்கு உடல் நலம் குன்றிய நிலையில் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கிறார். பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்கள் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் ஆகியோரின் பிறந்த நாள் விழாக்களுக்கு நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் வருகை தந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் பல்வேறு வகைகளில் திரைத்துறையில் பிரகாசித்த பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்களின் இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாத ஒன்று. அவரை பிரிந்து வாடும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதன் பாபு சார் என்னுடைய 3 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. பூவே உனக்காக, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பிரியமான தோழி. இந்த 3லுமே அவருடைய காமெடி ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னா பூவே உனக்காக ஒரு ரைட்டர் கேரக்டர் அவர். அதை விஜயையும் சார்லியும் கதான்னு தான் கதைப்பாங்க. அவர் ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் பூவே உனக்காக சில்வர் ஜூபிலி ஃபங்க்ஷன் கோயம்புத்தூருக்கு போகிறோம். அப்போது எல்லாரும் வந்திருந்தாங்க. விஜய் வந்திருந்தார், சங்கீதா வந்திருந்தாங்க, நாகேஷ் சார் வந்திருந்தார். இப்படி அந்த படத்தினுடைய ஹோல் டீம் எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். அப்போ மேடையில் முதல்ல ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கதா பேசொல்லுன்னு பயங்கரமாக கத்துனாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது. ரொம்ப நல்ல மனிதர், நல்ல சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. கரெக்ட் டைமுக்கு வருவார், நைட் அண்ட் டே நடிப்பார். ரெமுனரேஷன்லாம் கூட பெருசாக பார்கெயின் பண்ணிக்க மாட்டார். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்குவார். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான கலைஞர். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவருடைய காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி பிரியமான தோழி. இன்னும் சொல்ல போகிறேன், உன்னை நினைத்துன்னு நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் சூர்யா வச்சு. அதுலேயும் இவரையும் சித்ரா லட்சுமணன் சாரை வச்சு 2 காமெடி சீன் எடுத்தேன். அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த சீன். அதுவும் வந்திருந்தால் இன்னும் அவருக்கு ரொம்ப புகழ் சேர்த்துருக்கும். எனக்கு ரொம்ப சிலர் தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நெருங்கி பழகுவேன், பேசுவேன். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய சில நடிகர்களில் மதன் பாபு சாரும் ஒருத்தர். அவருடைய மறைவு உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு துக்கத்தை தருது. அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் கலைத்துறைக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.